விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக தொடர்ந்து முன்னிலை வகித்து வரும் நிலையில் அதன் வெற்றி உறுதியானதால் பொள்ளாச்சியில் திமுகவினர் மாம்பழத்தை புழிந்தும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, திமுகவினர் என்னென்ன கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட சுயேட்சை கட்சிகள் அங்கே இடைத்தேர்தலில் களங்கண்டார்கள். இதனிடையே இன்று விக்கிரவாண்டி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதலே தொடர்ச்சியாக திமுக வேட்பாளர் முன்னிலை வகித்து வருகிறார். இதை தொடர்ந்து அவர் அபரீத வகையில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதை குறிக்கும் விதத்திலும் எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் மண்ணை கவுவார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் கொடுத்து கொண்டாடி வருகிறார்கள். அதற்கு மேல் ஒருபடி சென்று எதிர்த்து நின்ற பாமக வேட்பாளரின் சின்னமான மாம்பழத்தை கையில் வைத்து அதனை பிழிந்து சாறு கீழே விழும் வரையிலும் திமுக தனது வெற்றியை கொண்டாடி வருகிறது. அதேபோல் எதிர்த்து நின்ற பாமக வேட்பாளர் படுதோல்வி அடைவதை குறிக்கும் விதமாக பொதுமக்களிடம் இனி திமுகவை தொடர்ந்து எதிர்த்தால் பாமக இதேபோல் மாம்பழம் போல் கசக்கி பிழியப்படும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக திமுக நகர்மன்ற தலைவர் ஷியாமலா தலைமையில் பொள்ளாச்சி பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்தும் மாம்பழத்தை பிழிந்து இந்த தகவலை வெளிப்படுத்தும் விதமாக திமுகவினர் கொண்டாடி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.